ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா, உங்களுடைய லைஃப்பில் இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாகவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராகும் கேதும் உங்களுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி 2025ஆம் தேதி 2025ஆம் வருடம் இந்த மே 18 நகர்றாங்க. ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் ரிவர்ஸ்ல நகர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல 1ஆம் வீட்டிற்கு ராகு வராங்க, 7ஆம் வீட்டிற்கு கேது வராங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு இதுல இந்த 7ஆம் வீட்டிற்கு கேது வருவதும் ஒரு உகந்த ஸ்தானம் கிடையாது, 1ஆம் வீட்டிற்கு ராகு வருவதும் உகந்த ஸ்தானம் கிடையாது. இன்னொரு பக்கம் 7.5 சனி வேற நடக்குது. ஸோ எந்தெந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம சொல்லணும். இதுல கடைசியா ஒருத்தர் ஹீரோ மாதிரி உங்களை காப்பாத்துவார். அவர் யாருங்கிறத நான் சொல்றேன். பட் எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரேன். கவனமா கேட்டுட்டு வாங்க. 1ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் சில நேரங்கள்ல தெரியாத ஒரு நபரினால் உங்களுக்கு பொருள் விரயம் உருவாகலாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கொடுத்த பணம் திரும்பி வராது. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் குடும்பத்தில் சச்சரவுகள் உருவாகும். ஏண்டா இந்த வாழ்க்கை, பேசாம நம்ம துறவியாவே இருந்திருக்கலாமோ, கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் ஒரு விரக்தியான மனநிலையை தூண்டலாம். ஆனா இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருடைய அடிப்படை ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடக்காதவர்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் முழுமையாக நடக்கும். ஏற்கனவே நல்ல தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்குன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறத ஒரு 20%, 30% நடக்கலாம். ஏற்கனவே தசாபுத்திகள் சரியில்லாம இருக்குங்கும் போது இதெல்லாம் சேர்ந்துக்கும். 7.5 சனி வேற இன்னும் முடியல உங்களுக்கு. இப்போ இன்னொரு 2.5 வருஷ காலம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் போயிட்டு இருக்கார். இன்னொரு ஒரு 2 வருட காலங்கள் பல்ல கடிச்சு நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி 6 மாதங்கள்ல நல்லது பண்ணிட்டு சனி நகருவார். ஆனா இதுல ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லக்கி பாஸ்கர் ஆண்டனி உங்களை பொறுத்த அளவுக்கு குருவுடைய பார்வை உங்க மேல அற்புதமா விழுது. நீங்கள் ஒரு நபரை நம்பி பணங்காசு கொடுக்குறீங்க, நான் 1 டபுள் ஆக்கி தரேன் சார்னு வாங்கிட்டு போறாரு. உங்க வீட்டுல உங்க மனைவிக்கே தெரியாம நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துருக்கீங்க. அவர் நான் காலையில பணத்தை வாங்கிட்டு சாயந்தரம் டபுளா கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னவர் வரலன்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் வீட்லயும் அடி விழுவோம், யாருமே மதிக்க மாட்டாங்க, ஏமாலின்னு சொல்லுவாங்க, கையில இருந்த பணமும் போயிடும் இல்லையா? ஆனா அந்த நிலைக்கு குரு உங்களை விடமாட்டார். குருவினுடைய பார்வை கோடி தோஷ நிவர்த்தி. இந்த டயத்துல அதுக்காக இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது, நான் உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்றேன்.
இந்த டயத்துல உத்தியோக ரீதியாக நீங்க ஒரு மாறுதலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கலாம். வியாபார ரீதியாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு கை கொடுக்கும். குருவினுடைய சுப பார்வை உங்க வாழ்க்கையில பணங்காசை ரெட்டிப்பாக்கும். மற்ற நெகட்டிவ்னஸ்லாம் இருந்தாலுமே கூட உங்க லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கிரகங்களும் கிரக சூழ்நிலைகளுமே அமையுது. இந்த 2025 ஸ்பெஷாலிட்டியா தான். ஏன்னா வழக்கமா வந்து ஒரு பயிற்சி நடக்கும் அல்லது 2 பயிற்சிகள் கூட நடக்கும். ஆனா இந்த ஒரு வருஷத்துல மட்டும்தான் 4 கிரகங்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகருது. ஒரு பக்கம் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு, இன்னொரு பக்கம் குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு நகர்றாரு, ராகு கேது வேற பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சேர நடக்கும்போது ஆதாயம்ங்கிறது ஏதாச்சும் ஒரு கிரகத்தின் மூலமாவது கிடைத்தே தீரும். உங்களை பொறுத்த அளவுக்கு அது குருவின் மூலமாக கிடைக்குது. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மைகள் உங்களை வந்து சேரும். ஸோ இது பேலன்ஸ் பண்ணும் உங்களை ஓரளவுக்கு தான். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் பொறுப்போட நடந்துக்கணும். ஸோ நீங்கள் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஒரு டிசிஷனை எடுக்கும்போது இறைவனை நம்பி நீங்கள் வந்து முடிந்தால் அந்த சித்தர் குருமகான்களுடைய சந்நிதி எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அருகில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரேயராக உங்களுடைய முடிவுகளை நீங்கள் கோரிக்கையாக வைத்துட்டு நீங்கள் இறங்குங்க. மற்றது எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி தருவது குரு தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்குவாரு, நல்லது பண்ணுவார். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும். உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய, ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார், என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக, நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.